மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க. குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம. இன்னைக்கு காலம் எப்படி போகுது? இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை. அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க. மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது என்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது. அடுத்த தேர்தலை நோக்கிதான் இவங்க இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல. நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரே நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க டிஜிபிக்கு. 5000 கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம். எங்கேயுமே வேலை கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு 50 லேடிஸ் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. எனக்கே ஒண்ணும் புரியல, எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம், வேலையே கிடையாது. அங்க ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்லை. இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் மாணவர்கள் இன்னைக்கு குடிக்க அடிமை ஆகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வேலை கிடையாது, பொழுது போக முடியல. வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு போதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது.